அனைத்து தமிழக வெற்றிகளது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். இப்போ என்னென்னா, ஜனநாயகன் படத்தோட 5 நிமிஷ கிளிப்பு தான் விட்டுருந்தாங்க. இப்போ ஃபுல் வீடியோவும் ரிலீஸ் பண்ணி இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. மனசு அப்படியே வலிக்குதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த மத்தியில் இவங்க அற்ப பணம், இவங்களோட ஆசை விஜயை பழி வாங்கணும், தளபதியை பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி படத்தை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஜனநாயகன் படத்தோட நேற்று வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிளிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் படத்தோட லிங்க்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் முக்கியமானது டெலிகிராமில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான வேலை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுற அவங்களுக்கு தெரியாது. அந்த படத்தில் கஷ்டப்பட்டு எடுத்த ப்ரொடியூசரு, நடித்த விஜய் அண்ணா, அப்புறம் டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனு, எடிட்டரு, அசிஸ்டன்ட் எடிட்டரு, கோ ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் டெக்னீஷியனு, லைட்மேன்லேருந்து மைக் பிடிக்கிறவன், கிளாப் போர்டு அடிக்கிறவன், எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு வாழணும் அப்படிங்கிற அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கீழ்த்தரமான செயல் தெரியுமா இது? நானும் இதெல்லாம் நேற்று வந்துட்டு அந்த கிளிப்ஸு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நானும் இந்த இதில் எக்ஸ் தளத்தில் பார்த்துட்டு இருந்தேன். சரின்ட்டு நைட்டு வெயிட் பண்ணி நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஒரு 12:30-1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். செல் பார்த்துட்டே இருந்தேன். நான் அந்த அண்ணன் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு பார்த்தேன். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. டெலிகிராமில் படத்தை ஏதாவது எக்ஸ் தளத்தில் வந்துட்டு அந்த படத்தோட லிங்க் போட்டிருக்காங்க. நான் அது உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்குறேன். டெலிகிராமுங்கிறது. டெலிகிராமை போய் ஏற்றி பார்த்துட்டு அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உண்மையாலுமே படத்தோட லிங்க்கு, அஃபிஷியல் லிங்க்கு, ஃபுல் படமும் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேன்றது. ஒன்று, இந்த படத்தை லிங்க் ஷேர் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இது யாருனால லீக் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு மனுஷனை தாக்குறதுக்காண்டி பின்னாடி இருக்கிற அத்தனை யூனிட்டையும், இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை குடும்பத்தையும் இந்த ஒரு விஷயம் பாதிக்கும். ஒரு ஆளை நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணின விஷயம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே பாதிக்கும். இனி இந்த படத்தை பார்த்தவன் எல்லாருமே என்ன நினைப்பான்? ஏன்னா நம்ம தளபதி ரசிகர்கள், நாங்கள் தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை போய் நாங்கள் இப்படி வெளியே ரிலீஸ் ஆனாலுமே நாங்கள் போய் தேட்டரில் படம் பார்க்குறது உறுதி. அதை கொண்டாட தான் போகிறோம். இந்த ரோஸ்டட் பிரதர்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அயோக்கிய பையன், 1ஆம் நம்பர் அயோக்கியங்க. ஏன்னா இந்த திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான், விஜய் தான் லீக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே பழியை போட்டுட்ருக்கான் அவன். அவங்களுக்கெல்லாம் விஜயை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம்னு நினைக்கிறேன். விஜய் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க அந்த ரோஸ்டட் பிரதரு. இவரெல்லாம் கேட்குறக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவன் திமுக ஆதரவாளர். அதனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் போடுற வீடியோலாம் பாருங்களேன், விஜயை பற்றி கேவலமாக பேசுவான். ஏன்னா அவனுக்கு இன்னொரு ஆதாயமும் இருக்குது. விஜயை பற்றி பேசினா அவனோட சேனல் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய பேர் பார்ப்பான், அவனுக்கு ஒரு வருமானம் தானே. நாயே நல்லா தெரிஞ்சுக்க நாயே. ரோஸ்டட் பிரதர்ஸ் 2 பேரும் நாயே. நீங்கள் விஜயனால தான் பொல போட்டுறீங்கடா நாயே. அவரை பார்த்து அவர் வீடியோவோட போட்டு மக்கள் பார்க்குறனால தான்டா நாயே உங்களுக்கு வருமானம் வருது. அதில் தான்டா சோறு திங்கிறீங்க நீங்கள். அவரை போட்டு இத்தனை பேர், எவ்வளோ பேர் அடித்து அவர். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க,
ஒரு சிலையை உருவாக்கணும் அப்படின்னா அதை அடி வாங்கி மிதி வாங்கி பல அடிகளை தாங்கி வந்தால் தான் அது இப்போ கோயிலில் வந்து அது சிலையாக வரும். அந்த மாதிரி தான் தளபதியை போட்டு நீங்கள் என்ன அடி அடி அடின்னு அடிக்க அவர் செதுக்கி சிஎம்மாக போய் அந்த இதில் உட்காருவார் தமிழ்நாட்டில். என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவன், இந்த படத்தை லிங்க் அனுப்பினவன் எல்லாத்தையுமே கார்னர் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருமே மாட்ட போகிறீங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இந்த டெலிகிராமில் சொன்னேன்ல, அந்த டெலிகிராமோட இது போடுற ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள். ஒருத்தன் இதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் உனக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன், 100 ரூபா பணம் அனுப்புங்கிறாங்க. 390 கோடி போட்டு படம் எடுத்த ப்ரொடியூசர் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டு கொடுக்கல, நாங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவன் 100 ரூபாய்க்கு எக்ஸ் தளத்தில் வந்துட்டு டெலிகிராமில் வந்துட்டு இவன் 100 ரூபா கொடு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. படத்தோட லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்றான். வெறும் 100 ரூபாய்க்கு படத்தை விற்கிறாங்க. இந்த நாடு எங்கே போய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாட்டு, அதாவது விஜய் அண்ணனை பிடிக்காதவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது. விஜய் அண்ணனை எல்லாத்துக்குமே பிடிக்குது. அதுவும் இந்த நம்ம தலை அஜித் பேரை வச்சுக்கிட்டு அஜித் ஃபோட்டோ போட்டு அவரோட ரசிகர்னே இந்த திமுகவில் இருக்கிற சில கைக்கூலிகள், அதாவது இந்த ஐடிவிங்கில் வேலை செய்வாங்களே இந்த திமுகவில் சில கைக்கூலிகள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம் தெரியுமா? இவங்களெல்லாம் இருங்கடா டே, எலெக்ஷன் முடியட்டும், அண்ணன் சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன அதுக்கப்புறம் இருக்குது. நான் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது பிரதர்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி.